அந்த மந்திர கிணறுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அவள் கீழே விழுந்துருவாளாம். இப்போ உள்ளக்க விழுந்து பார்க்கும்போது பார்த்தா சுற்றி முற்றி வெண்ணெயா இருக்குமா. அதை கேட்டு அந்த குட்டி பையன் வந்து, அப்பா இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து விற்பனை பண்ணா நிறைய காசு வருப்பா அப்படின்னு சொல்லுவானா. அதை கேட்டு அவரும் வந்து இதை விற்பனை பண்ணுவாளா. இதெல்லாம் வந்து ஒரு ராஜாவுக்கு தெரிஞ்சிருமா. அந்த ராஜா வந்து நிறைய சிப்பாயெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த வீடை வந்து உடைச்சிடுவாளா. உடைக்கவும் அந்த மந்திர கிணறுக்குள்ள மறுபடியும் குதிச்சிடுவாளா. 2 பேரும் குதிச்சு அந்த வெண்ணெய் கிணறு கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாளா. சொன்னோடனே அந்த ராஜா அனுப்புற சிப்பாய்கள்லாம் வந்து அந்த கிணறுக்குள்ள குதிச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவாளா. வெளியே தள்ளி விட்டோடனே நிறைய வெண்ணெய் இருக்குன்னு அதை எடுக்க போவாளா. அவங்க எடுத்தது ஃபுல்லாவே கல்லா வருமா. அப்புறம் இவங்களை எடுக்க சொல்லுவாளா. அவங்க எடுத்தா வெண்ணையா வருமா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையா இருக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேசவன். மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த கதையின் பெயர் எலியும் பாலும். ஒரு 2 எலி வந்து பசியோட வருமா. அந்த 2 எலியும் ஒரு பெரிய பானையில் ஃபுல்லாக பாலை பார்க்குமா. அதை பார்த்தோடனே அந்த எலி வந்து இந்த பாலை குடித்தா நம்ம வயிறு ஃபுல்லாகிடும்னு ஒரு எலிக்கு மேலே இன்னொரு எலி ஏறி குடிக்குமா. மேலே உள்ள எலி அது வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்குமா. அதை பார்த்து கீழே உள்ள எலி எனக்கு பசிக்குது அப்படின்னு கத்துமா. அதை திரும்பி பார்த்த மேலே உள்ள எலி வந்து அப்படியே திரும்பி பார்க்குறேன்னு அந்த பானைக்குள்ளே விழுந்துருமா. அது விழுந்ததை பார்த்து அப்பா இது பானைக்குள்ளே விழுந்துச்சு, இனிமேல் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் அந்த பால் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பானையவே சுற்றி சுற்றி வருமா. அது எப்படி ஏறுறதுன்னு தெரியாமல் அது அப்படியே பசியில் இழந்துருமா. நன்றி, வணக்கம்.